சொல்லுங்க, பைபிள் வாசிக்காட்டி நீங்க முட்டாள். வாசிக்காட்டி என்ன தெரியாது உங்களுக்கு? ஒண்ணுமே. பள்ளிக்கூடத்துல புத்தகத்தை படிக்காட்டி நீங்க எப்படி இருப்பீங்க? படிக்கிற பிள்ளை அறிவாளியா, படிக்காத பிள்ளை அறிவாளியா? வேதத்தை படிக்காட்டி உங்களுக்கு என்ன இல்லை? அறிவில்லை. சொல்லுங்க, நீ இவ்வளவு நாளும் வேதத்தை படிக்காட்டி நீ முட்டாளா இருக்கிற. இனி அறிவாளியா இருக்கணும் நினைச்சியண்டா பைபிளை படி. பாருங்க, ஜெபமும் ஒழுங்கா இருக்கணும், வேத வாசிப்பும் ஒழுங்கா இருக்கணும். ஜெபிச்சிங்கடா வல்லமை இருக்கும், வேதத்தை வாசிங்கடா அறிவு வரும். அறிவோடு வல்லமையாய் நீங்கள் இருக்க முடியும். ஆமென். இது ரெண்டும் இருந்தாலும் ஒழுங்கா கொடுத்தீங்கண்டா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒழுங்கு சொல்லுங்க, ஒழுங்கு. ஒழுங்கின்மையான இடத்துல வெறுமை வந்துருமா? பூமியானது ஒழுங்கின்மையும். அப்ப இதுல என்னத்தால வெறுமை வந்துச்சு? கொடுக்கிறதுல ஒழுங்கில்லாததால என்ன வந்துச்சா? வெறுமை வந்துருச்சு. ஒண்ணுமே இல்ல ஆண்டவர், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைண்டா என்ன அர்த்தம்? நீ என்ன பண்ணல? ஒண்ணுமே கொடுக்கல. கொடுக்கறதுல ஒழுங்கு. ஒழுங்குண்டா என்ன? கொடுக்கறது மட்டும் இல்ல, கொடுக்கறதுல சொல்லுங்க, சும்மா கொடுக்கற இல்ல, ஒழுங்கா கொடுக்கணும். சும்மா ஜெபிக்கிற இல்ல, ஒழுங்கா ஜெபிக்கணும். சும்மா பைபிள் வாசிக்கிற இல்ல, ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும். இப்ப கண்டுபிடிங்க, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த இருள்? வறுமை வந்துட்டா அங்க இருள் வந்துடும். வீட்டுல சாமான்லாம் அங்க இஞ்ச தூக்கி போட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? அழகா இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கொண்டு விராந்தைக்க போட்டுட்டு, அழகான வீடு இருந்தா இப்படிதான் இருக்கணும். ஊத்த உடுப்பு, நல்ல உடுப்பு எல்லாத்தையும் தூக்கி கட்டில போட்டுட்டு என்ன போய் படுத்துருவீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தா இருள் தானாவே வந்துடும்.